பாருங்க இந்த மரம் இருந்த அந்த வேறு எப்படி இருக்கண்டு உள்ள வந்து ஒரு 20-25 பேருக்கு கிட்ட அப்படி இருக்கலாம். கடவுள் எப்படி இருக்கண்டு பாருங்க. இது பாருங்க எப்படி இருக்கண்டு பாருங்க. பார்க்கும் உங்களுக்கு விளங்கும். இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 மீட்டர் தள்ளினாப்புல வந்து ஆறு இருக்குது. ஆனால் இந்த தண்ணி நிற்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி எல்லாமே வந்து ஆலய வளாகம் தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி கொடுறேன் பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி வந்து அந்த டைமில் அந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு அது அருமை தெரியல. இப்போ விளங்கு இப்போ அந்த வீடியோ இருக்கிறது ஏதோ ஒரு நல்ல ஒரு நினைவுகள் தானே. நிர்வாகத்தின் ஊடாக அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதை முன்ன இருக்கிற சின்ன சின்ன கந்துகள் எல்லாம் அகற்றி போட்டு மீளவும் இது கதிர்காமத்தினுடைய அடுத்த ஆலயம்ன்றது சில பேருக்கு தான் தெரியும். மண்டூர்ன்றதுக்கான முக்கிய மைய புள்ளி இந்த ஆலயம். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அணு MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி நின்று பேசும்போது இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்கின்ற சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்ற முருகன் ஆலயத்திற்கு முன்பாக தான் நான் இப்போ நின்று கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டு நிறைய கிராமங்கள் நிறைய மக்கள் வந்து அல்லோலப்பட்டு அவதியுற்று பல சிரமங்களை சந்தித்தவங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டூர் ஆலயத்தில் பல தொன்மையான விடயங்கள் நிறைய இருக்குது. அந்த வகையில் வந்து பெரிய ஒரு விருட்ச மரம் வந்து விழுந்துட்டுது. ஆலயத்திற்கு முன்பாக அமைய பெற்றிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆலமரம் சரிந்து விழுந்திருக்குது. இந்த வெள்ளப்பெருக்கால பார்த்தீங்கன்னா முழுமையாகவே சரிந்து விழுந்தாலும் அந்த ஆணிவேர் இப்பையும் அந்த நிலத்துக்குள்ளே இருக்குது. நாங்களும் வந்து இங்கே வந்து கொள்ள இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. என்ன சொன்னால் வெள்ளப்பெருக்கு பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து சில அண்ணாங்கிட்ட கேட்டிருந்தோம் எது வரைக்கும் தண்ணி வந்துண்டு இந்த முகப்பு இருக்குது தானே, இந்த முகப்பில் நெஞ்சு வரைக்கும் தண்ணி வந்ததான் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளேலாம் ஃபுல்லாக ஏறி எல்லாமே ஃபுல்லாக தாண்டுது. இந்த முருகன் ஆலயத்தை நாங்கள் அப்படி சுற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து அந்த மரத்தை போய் பார்ப்போமாங்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இந்த மரம் வந்து விழுந்ததை நினைச்சு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க, கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க. நானும் வந்து சில வீடியோக்களை வந்து பார்த்தேன். இந்த மரத்துக்கு முன்பாக நின்று தங்களுடைய புகைப்படங்கள் எடுத்து அந்த ஒரு ஃபீலிங்கான பாட்டுகள் பக்தி பாடல்கள் அப்படி வந்து போட்டு கொண்டிருக்காங்க. பாருங்க இப்படி விழுந்து கிடக்குண்டு. நாமளும் இந்த ஆலயத்திற்கு வந்தமாக இருந்தால் இங்கே கொடுக்கப்படுகின்ற ஆலய பிரசாதங்கள் அன்னதானங்கள்லாம் வாங்கிட்டு இந்த மரத்துக்கு நாம் வந்து இளைப்பாரி நம்ம அந்த உணவுகளை வந்து உட்கொண்டு நம்மளுடைய நண்பர்களோட எல்லாம் வந்து பேசிட்டு இருப்போம். நிறைய பக்தடியார்கள் வருகை இருந்தால் கூட இந்த மரத்துகள் தான் இருப்பாங்க. இந்த மரம் கூட வந்து விழுந்தது நமக்குமே வந்து ஒரு கவலையை தான் தருகுது. இங்கே பாருங்க அந்த ஒரு பக்கம் அப்படியே இங்கே பாருங்க இந்த பக்கம் அப்படியே சரிந்து விழுந்திருக்குது. ஆனால் அதனுடைய ஆணிவேர் வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம என்ன சொன்னால் இப்படி அந்த மரத்தை வந்து விடையில அது ஏண்டா வருகின்ற பக்தர்கள் வந்து இங்கே நிற்கக்கூடிய மாதிரி இல்லாமல் போயிடும். ஐயா இந்த இடம் தானா? இந்த இடம் தான். இது வந்து இப்போ எப்போ விழுந்தது? இது வந்து விழுந்தாண்டு கேள்விப்படுத்தலாம் வந்த பார்க்கறதுக்கு கோயிலில் மரமாண்டு விழுந்தாண்டியலி. இப்போ நீங்கள் அதுக்கு தான் வந்து அதுக்கு தான் வந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த தருணம் வந்து நிறைய பக்தடியார்கள் வந்து அங்கே அந்த பக்கம் பாருங்க மரம் விழுந்து கோயிலில் வந்து பார்க்கறதுக்காக வந்து நிறைய நபர்கள் வந்து வருகை வந்து போய்கொண்டிருக்காங்க. அப்போ நாங்களும் அந்த தகவல் அறிஞ்சு வந்திருந்தோம். என்னடா நேற்று முந்தினாத்தையெல்லாம் வந்து வரையில போயிட்டு இப்பயுமே வந்து தண்ணி தான் இருந்து நாங்கள் ஆனால் இந்த ஆலய சுற்று வளாகத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ துப்புராக இருக்குது. தண்ணி வத்தின உடனே வந்து நிறைய பக்தடியார்கள் வந்து ஆலயத்தை துப்புரவு செய்து மேலே வந்து ஒரு சிறப்பாக இருக்குது. பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. அப்படி இந்த மரத்தை வந்து அப்படி சுற்றிட்டு வரும். ஐயாவோட பேர் என்ன ஐயா? எந்த பேர்? குமார். தம்பி வாங்க. தம்பி பேர் என்ன? நிஷ்டுஜன். எத்தனை படிக்கீங்க? 9ஆம் ஆண்டு. நீங்கள் இப்போ இந்த மரத்தை பார்க்கத்தானே வந்து நீங்கள்? நேற்று பார்த்தேன். நேற்று பின்னேற தான் விழுந்து ஒரு 3:30-4 மணி மட்டும் 4:30 மட்டும் விழுந்தது. நேற்று தான் விழுந்தது. நேற்று தண்ணி எல்லாம் அங்கே மட்டும் வந்து அவ்வளோ மட்டும் அது நாங்கள் தண்ணியெல்லாம் பார்த்து அது ஒரு மரத்தில் ஏறி திரிந்து விட்டு போய் வந்தோம். திரும்பி 2ஆவது நேரம் பார்க்க வந்த ஆளு வேறு அந்த பக்கமாக வந்து இப்போயும் வந்து அந்த அண்ணாங்க தம்பியாக்கள்லாம் வந்து வரைய வந்து கொண்டிருக்காங்க இந்த மரத்துகளை வந்து பார்க்குறதுக்காகவும் ஆலயத்தை வந்து பார்க்குறதுக்காகவும் எப்படி இருக்குன்ட்டு. எங்களுக்குமே வந்து ஒரு கவலையாக தான் இருக்குது. இந்த மரம் வந்து விழுந்தது அதில் அப்படியே போகலாமா? பிரச்சனை இல்லை, சாப்பிடுமா? இல்லை நமக்கு தெரிஞ்ச இடம் தான் இருந்தும் தண்ணி நிற்கிதானே. போகலாம் இப்போ இந்த வெள்ளம் இல்லைன்னா அப்பா மந்திரி அப்பா 57ஆம் ஆண்டு வெள்ளம் வந்தோட தான் நாங்கள் கோயிலுக்குள்ள வெள்ளம் வரணும். அதுக்கு பிறகு பங்காடு மாலை அடிச்சு அப்போ 57ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போதான் ஆலயத்துக்குள்ளே தண்ணி போயிருக்கு. என்ன இருந்தேன்னா இந்த மழை இப்படியான மழை அடிச்சிக்க கடவுளி. அந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
50-60 மீட்டர் தள்ளினாப்புல வந்து ஆறு இருக்குது. ஆனால் இந்த தண்ணி நிற்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி எல்லாமே வந்து ஆலய வளாகம் தான். வாங்களேன் இதுக்குள்ள வாங்க போங்க தம்பி வாங்க. நாங்கள் வந்து போன வருடம் வந்து இந்த ஆலயத்தை வந்து முழுமையாகவே பார்வையிட்டு வீடியோ எடுத்திருந்தோம். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. இந்த ஆலமரம் எல்லாம் வந்து உண்மையிலே வந்து அவ்வளோ அழகாக வந்து இருக்குது அந்த வீடியோவில். ஒரு உண்மையிலே வந்து நம்ம அந்த டைமில் வந்து அந்த வீடியோ எடுத்து ஒரு நல்ல விஷயமா போயிடுது, ஒரு நினைவுகள் தானே. இப்போ பாருங்க இந்த கோயிலுக்கு வர ஆக்கள் எல்லாம் இதுல இப்போ நினைத்தானே ஆமாம் எல்லாரும் இருக்கிற வேலையர் எல்லாம் இந்த கிழமைகள் அதுகள் வந்தாலும் இது என்ன அதிசயம் தான். இது இப்படியான மரம் காத்தடிக்கல பாருங்க. ஒரு சூறாவளி ஒரு பெரிய ஒரு சுனாமி கூட ஏற்பட்டு விழாத மரம் 2004ஆம் ஆண்டு இப்போது விழுந்துருக்கு. இப்போ இந்த மரத்தில் வயசு எப்போ என்று கேட்டேன் குறிப்பாக வந்து ஒரு எத்தனை வருடங்கள் இருக்கும் என்று. ஆனால் இந்த மரம் வந்து உருவாகினது யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இப்போ குறிப்பிட்ட ஒரு சிலவங்க சொல்லுவாங்க ஒரு 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் உண்டு. ஆனால் இந்த மரம் உருவாகின வருடம் கூட தெரியாமல் இருக்கு. அப்படி ஒரு பழமையான மரம். அங்கே பாருங்க, அந்த பக்கம் பாருங்க, அப்பயும் வந்து அந்த வருகை வந்து கொண்டிருக்காங்க அந்த மரத்தை பார்க்கறதுக்காக வந்து. அந்நேரம் கடல் சின்ன ஒரு கண்டா இருந்ததா கடல் பெரிய வந்தது உண்டுல சுனாமி வரும்போது எந்த சுனாமி இல்ல. அது எத்தனை 57ஆம் ஆண்டுக்கு முதல் ஒரு கடல் பெரிய வந்தா நேரம் கடல் வந்தா கடல் பெரிய வந்த இந்த ஒரு சின்ன ஒரு அளவான கண்டா நின்றா கடல் ஏறி வந்தான் கோயிலுக்குள்ள. கடல் ஏறி வந்தவளதான் அங்க இருந்த அந்த பூஜை கப்பினார் அந்நேரம் இந்த கப்பினாரு அவருன்றது இப்படி கடல் பெரியவரை கும்பிட்டு இப்படி சொன்னா அப்படி மக்கள் அழிக்கிறது கடல் வருது அந்த நேரத்தில் நாங்கள் பின்னிக்கு போனோட அந்த வாரம் ஜனஞ்சி கிடக்குறது அப்பா ஏன்னு அந்த வரலாறு. அப்படியானு பாருங்க. உண்மையில வந்து மண்டூர் ஆலயத்தை எடுத்தமாக இருந்தா நிறைய சம்பவங்கள் நிறைய தொன்மையான விடயங்கள் வந்து மறைஞ்சு கிடக்குது. அது மட்டும் இல்ல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வந்து இப்ப இந்த தம்பியாக்கள் சொன்னாங்க இந்த ஐயாக்கள் சொன்னாங்க அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டோம். இந்த மரத்துல வந்து அந்த காக்காய்கள் தான் வந்து அதிகமாக வந்து கூடு கட்டி இந்த மரத்துல இருந்ததாக வந்து சொல்லப்படுது. அந்த மரம் விழுந்ததால அந்த நிறைய காக்கை குஞ்சுகள் எல்லாம் வந்து அழிக்கப்பட்டதாகவும் அந்த பறவை எல்லாம் மறந்து போனதாக என்னடா விஷயத்து அந்த காக்கை குஞ்சுகள் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு வீசினதாக வந்து இந்த தம்பியாக்கெல்லாம் வந்து சொன்னாங்க. ஆயிரக்கணக்கான பறவைகள் கூட இந்த மரத்துல வந்து வாழ்ந்துருக்குது. இந்த மரம் விழுந்ததால பாருங்க இப்ப அந்த பறவைகள் எல்லாம் வந்து அல்லோடப்பட்டு இப்ப கலைஞ்சு போயிட்டு மேல நிறைக்கும் போதே ஒரு கவலையா தான் இருக்குது. பாக்குறதுக்கு வந்து இந்த மரம் விழாது என்னன்னா இப்ப வந்து அந்த சரிந்து விழுந்த மாதிரி தான் இருக்குது. அந்த அப்படி சரிஞ்சு கடல் பெரிய வந்தோட பின்னுக்கு கடல் வந்து அலை வந்து போனோட தானே கடல் அங்க அந்த ஏறி கோயிலுக்கு வரக்குள்ள இங்க முருகனுக்கு போய் ஊருக்குள்ள போனாண்டி எல்லி ஒரு பூஜை ஒரு நேரத்துல இருந்த கப்பனார் எல்லி இருந்து எல்லிக்காரு இப்படி கடல் ஊருக்குள்ள போகுது அப்படி விடப்படா முருகாண்டி என்ன விடத்தானா அது இன்னும் விட மட்டும் வந்து அப்படி பின்னிக்கு போனோட தானே இதான் ஒரு அளவான கண்டா இருந்து அப்படியே அதனால சாஞ்சி கிடக்குறதுக்கு இது அந்நேரம் கடல் பெரிய வந்தது 57-58ஆம் ஆண்டு கடல் வந்து அந்த டைம்ல முருகன் தானே கடல்ல மரம் பின்னிக்கு இப்படி போகாட்டு. நீங்களும் மண்டூர் தானே ஐயா? மண்டூர் தான். அப்படியே உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டு வருவோம். நாங்கள் வந்தோடனே ஆலயத்துக்குள்ள போய் முருகப்பெருமான்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ இருந்தும் இந்த வீடியோக்காக உள்ள சில காட்சிகளை காட்டிக்கொள்றேன். பாருங்க இந்த மண்ணெல்லாம் வந்து காஞ்சிது வளமையை போல திரும்பிட்டு தண்ணி 2 பேர் நேற்று தான் மத்துனது. ஆனால் இன்றைக்கு வந்து உடனே இந்த மண்ணெல்லாம் காஞ்சிது. பாருங்க இந்த இப்பயும் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்காங்க வீடியோ எடுத்துக்கொண்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்து போகிறாங்க. இந்த வீடியோவில் இப்போ பார்க்கும்போது ஒரு சிலாக்கள் தான் வாரமாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை, இப்போ நாங்கள் வர முதலே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஐயா அண்ணாக்கிற வாகனம் விழுந்து வண்டி எடுத்தாலும்
சொன்ன வேண்டிய ஆக்கள் நான் அது விட மாட்டேன், அது படுக்கையில் கிடக்கு உடல் இது அவன் திட்டி அது மாட்டேன் அவன் யாட்டா அவன் இது பாருங்க, உண்மையிலே பார்க்கும்போதே நமக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்குது. இதை பற்றி ஆக்களை எவ்வளோ உச்சிய காலத்தில் அப்படியே நேரத்தில் விழுந்துருந்தீங்கன்னு இல்ல அந்த டைம்ல விழாது. என்னன்னு சொன்னா இது வந்து இப்ப 4-5 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த தண்ணி வந்து இப்போ ஒரு இடத்துல நின்றதால நிலம் வந்து சதுப்பு நிலையா பெரிய மரம் தானே லோட்டு பிடிக்காதுல நாங்க கூட குளிச்சிட்டு இருந்தோம், 15 பேர் நாங்க தண்ணி குடிச்சிட்டு எங்களுக்கு இந்த அளவு பிடிச்சது நாங்க குளிச்சுட்டு இந்த மாதிரில இருக்கும்போது சும்மா நீங்க வந்து விளையாட்டுத்தனமா குளிச்சிருக்கீங்க இவ்வளவு. அப்ப அந்த டைம்ல நின்று மரம் அப்பயே ஒரு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான், ஆனாலும் கூடி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் இருந்தது. தண்ணி அது கீழே இறங்க அப்படி சாஞ்சுது. பாருங்க அந்த மரம் இருந்த வேர் எவ்வளவு பள்ளம் மாதிரி பாருங்க. கட்டாக்குழி உள்ள போன தாக்கும் போல காலை இங்க பாருங்க எப்படி இருக்கு, உள்ள பாருங்க எப்படி இருக்கு, இந்த மரத்துல அடி வேர் கொந்த பாருங்க எப்படி இருக்கு. பாருங்க இந்த மரம் இருந்த அந்த வேரு எப்படி இருக்கண்டு உள்ள வந்து ஒரு 20-25 பேருக்கு கிட்ட அப்படி இருக்கலாம். கடவுள் எப்படி இருக்கண்டு பாருங்க, இது பாருங்க எப்படி இருக்கண்டு பாருங்க, பார்க்கும் உங்களுக்கு விளங்கும். பாருங்க வா, இது வந்து பார்க்கும்போது பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆலமரம் உருவாகும் முதல் வந்து ஆலமரத்துக்குள்ளே வந்து இன்னொரு மரம் இருந்துச்சு, அது அடிக்கட்டை வந்து இந்த பாருங்க அடிக்கட்டு அதுல இருந்து அந்த ஆலமரம் பிடிச்சிட்டு போவோம் வெளியில. வர முழங்காலுக்கு பிடிச்ச தண்ணி இருக்கு, தாப்பமா அப்படி இருக்குது. நம்பர் இல்லாம மாட்டாங்க அழகக்கூடாது. ஐயா இந்த எனக்கு 59 வயதாகும்போது தை மாதம் வந்தா இந்த மரம் எப்படி தனி அப்படிதான் இருக்கு. பாருங்க, நாங்களும் வந்து நிறைய பேர்ட்ட கேட்டு விசாரிச்சிருந்தோம், இந்த மரம் வந்து எத்தனை வருடங்கள் இருக்கும் உருவாகி என்று யாருக்குமே தெரியாம இருக்குது. 59 வயது ஆகும் எனக்கு முடிஞ்சா 59 வயதுக்கு இந்த மரம் எப்படி தனி வெளியா தனி. பாருங்க இந்த ஒரு சைட் அந்த பரப்பை பாருங்க எப்படி இருக்கண்டு. வணக்கம், அப்படி சும்மா இருக்கீங்களா? அண்ணா பேர் என்ன? உங்களோட பேர் சீக்கியார். உங்களோட வீடியோலாம் பார்த்துருக்கேன். நன்றி அண்ணா, நன்றி, தேங்க்யூ. இந்த மரம் வந்து விழுந்ததுன்னு காரணம் என்ன? வெள்ளத்திலாம் விழுந்துக்கு எத்தனை வருடங்கள் பழமையான மரம் தெரியுமா உங்களுக்கு? உண்மையாகவே மண்டூர் கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய பிரசித்தி வாய்ந்த ஆலயம் தான் மண்டூர் முருகன் ஆலயம். அது வந்து உலகளாவிய ரீதியிலே நிறைய பேருக்கு தெரியும். இப்போ சின்ன கதிர்காமம் தான் மண்டூர் முருகன் ஆலயத்தை சொல்லுவாங்க. அதுலேயும் விசேஷமாக மண்டூர் முருகன் ஆலயத்தில் மட்டும்தான் அந்த பிள்ளைகள் இறந்து மீள பிறவி எடுக்கிற உயிர்ப்பிக்கிற ஒரு தன்மை இருக்கிற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ஆலயம் சார்ந்து மக்கள் அனைவரும் ஒன்று கூறுற ஒரு மிகப்பெரிய ஆலயம் தான் மண்டூர் முருகன் ஆலயம். இது எங்களோட ஊருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் சொல்லுவோம், வரப்பிரசாதம். அதையும் தாண்டி இதுவரை காலமும் என்னோட வயதை தாண்டி என்னோட அப்பாண்ட காலத்திலிருந்து இப்படியான ஒரு அனர்த்தங்கள் ஏற்பட்டது குறைவு. மண்டூர் முருகன் கோவிலுக்கு ஏற்பட்டது குறைவு. இந்த ஆலமரம் நான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய வரலாறு பெற்ற ஒரு ஆலமரம், நிழல் கொடுக்கிற ஒரு பெரிய ஆலமரம். எனக்கு 59 வயதா போது மரம் அப்படித்தானே மரம் உண்மையா இந்த வெள்ளத்துல சரிஞ்சிருக்குன்றது உண்மையா நான் நினைக்கிறேன். இந்த வெள்ளத்தினுடைய ஆழம் கூடியதன் காரணமாக தான் இந்த மரம் உண்மையா சரிஞ்சிருக்கு. பாருங்க, அதுக்கு பிறகு வந்து 2004ஆம் ஆண்டெல்லாம் வந்து சுனாமி கூட வந்தது, நிறைய அனர்த்தங்கள் நிறைய வெள்ளப்பெருக்கு கூட ஏற்பட்டிருக்கு. ஆனா இதை போல ஒரு பாதிப்பு மேலே வந்து நம்முடைய நாடு பூரா தான் சொல்லணும், நாடு பூராவே பாதிக்கப்பட்டது. இருந்தும் பாருங்க, ஒரு பழமையான ஆலயம், பிரசித்தி பெற்ற ஆலயம். தோழர், இந்த ஆலயத்துல தான் நிறைய பேர் அனர்த்தங்களால பாதிக்கப்பட்டா ஓடி வந்திருக்கிற இடம். அதான் அப்படியான ஒரு ஆலயத்துல இப்படி ஒரு மரம் உண்மையா வெள்ளத்தினால விழுந்திருக்கு அப்படின்றது எங்களை பொறுத்த வரைக்கும், மண்டூர் சார்ந்து ஊர் பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு இழப்பு தான் இது. அதால இது மாதிரி இன்னொரு மரம்
வருமா அப்படின்றது தெரியாது. ஒரு ஆலமரம் உருவாக்கப்படுறது இனி ஒரு மக்கள் எல்லாம் இதுல நீ வந்து இருக்கிற மேல வந்து இப்படி ஒரு மரம் இனி உருவாக போறதா இருந்தான்னா ஒரு 100 வருடம் 200 வருடம் தாண்டி தான் இப்படி ஒரு பெரிய ஒரு மரம் உருவாக வேண்டும். என்ன பொறுத்தளவு உங்களோட வீடியோ மூலமா இந்த கோவில் மட்டுமல்ல இப்படியான சில விடயங்களும் உலகம் வாழ்கின்ற தமிழர்கள் எல்லாரும் போயிட்டு சேரணும். அதான் இந்த விடயம் உலகம் வாழ்கின்ற எல்லா தமிழர்கள் மத்தியிலையும் அது போய் சேரணும். இதை இன்றைக்கு அகற்ற பணிகளும் நடக்க போகுது. ஆனா இதை பார்க்குற நேரம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையா இருக்கு. நான் வரும்போது என்ன பார்க்கும்போது ஒரு கவலையா இருக்குது. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் போன வருடம் வந்து இந்த என்னுடைய முருகன் ஆலயத்தை வந்து முழுமையாக வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் இவ்வளவு அழகாக வந்து இருக்கிறதும், இந்த ஆலமரத்துக்கு கீழே கடைகள் இருக்கிறதும், நிறைய பக்தர்கள் வந்து இந்த பிரசாதம் அன்னதானங்கள் வந்து கொண்டு வச்சு சாப்பிட்றதும், அந்த நிழலுக்காக வந்து இருக்கிறதையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி கொடுறேன் பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மேலே வந்து அந்த டைமில் அந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு அது அருமை தெரியல, இப்போ விளங்கு. இப்போ அந்த வீடியோ இருக்கிறது ஏதோ ஒரு நல்ல ஒரு நினைவுகள் தானே எடுத்து வச்சிருக்கிற அந்த வீடியோ உண்மையா அது ஒரு உண்மையாகவே இப்படியான மரங்கள் இல்லாம சான்று அவனா அதான் அந்த மாதிரி காலங்கள் ஓர நேரத்துல இன்னொரு யூடியூப் தளம்ன்றது உண்மையா ஒரு மிகப்பெரிய இப்ப இருக்கிற இளைஞர்கள் மத்தியில விரிவடையக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அது ஏனென்றா பழைய விடயங்களை புதுப்பிச்சு காட்டுற இல்லாம போன ஒரு விடயத்தை அதுல பார்க்கலாம். உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் இங்கே நானும் ஒரு யூடியூபர்ஸ் இருந்தாலும் இப்போ நான் சமூக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் கண்டிப்பாக எங்களோட சமுதாயத்துக்கும் எங்களோட ஊர் சார்ந்த மக்களுக்கும் உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் எங்களுக்கு தேவை. உங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் வீடியோ எடுங்க, இன்னும் மென்மேலும் நீங்க வளரணும். உங்களோட வளர்ச்சியில எங்களோட பங்கும் கண்டிப்பா சந்தோஷம் உங்களை பேசினேன். ஆனா இப்பயும்னா இப்ப என்ன நம்ம முழுமையா வெட்டாட்டி இது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இப்படியே உயிரோட இருக்கும்ன்றதான் இந்த ஒரு நோக்கம். என்னன்னு சொன்னா இப்ப கோவில் அதான் நம்ம எல்லாரும் கட்டுத்தான் வேணும். என்னன்னு சொன்னா என்னடா அவங்க இப்ப கோவில் நிர்வாகத்தினூடாக அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதை முன்ன இருக்கிற சின்ன சின்ன கந்துகள் எல்லாம் அகற்றி போட்டு மீளவும் இதை உயர்த்துற அப்படியான ஒரு திட்டம் தான் அவங்க செய்திருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். அப்படி செஞ்சாதான் இது ஒரு நல்ல விடயம். ஏன்னா இதை உயர்த்தி நாங்க மடுகொண்ட கிண்டி திருப்பி அதை வச்சு அதை வளைச்சி ஒரு சீமெந்தின் ஊடாக அதை திருப்திப்படுத்தலாம். அந்த மரம் திருப்பி வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியாது. என்னன்னா அதோட அந்த பசுமை தன்மை இப்ப எப்படி இருக்கு என்னன்னு சொன்னா அதுல ஒரு சைட் பேர் நம்ம வந்து அறந்திருக்கே தவிர மற்ற சைட் பேர் அப்படி வந்து நிலத்துக்குள்ள வந்து இருக்குது. ஆலமரம் இருக்குல்ல, அந்த ஆலமரத்துல வேர்கள் தான் ஆலமரத்தை சப்போர்ட் ஆக்குற வேண்டிய வேர்கள் வந்து அந்த வேர்களை வந்து குத்துறதுக்கு விட தெரியும். அந்த 1000 கால் மண்டபம் ஆலமரங்கள் எல்லாம் நிலத்துல அந்த வேர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால மரத்துக்கு பலம் கூட. இங்க அப்படியான இடங்கள் அந்த வேர்கள் இடையில வெட்டுறதால ஆலமரத்துக்கான அந்த ஸ்ட்ராங் தன்மை வந்து குறைவாக காணப்படுது சில இடங்கள்ல. 1000 கால் மண்டபத்துல பாருங்க அந்த ஆலமரங்கள் இதனையும் காட்டி பழமை வாய்ந்த வளர்ச்சி வேர்களால சூழப்படும். அந்த தன்மை இருந்தா தான் ஆலமரம். அது மட்டும் இல்ல என்னன்னு சொன்னா இப்ப இந்த மரத்துல வந்து நிறைய பறவைகள் நிறைய உயிரினங்கள் இருந்துச்சு. அதுவும் ஒரு பாதிக்கப்பட்டு பாருங்கள். இப்ப என்ன சொன்னா இப்ப நம்ம இருக்கும்போது அடுத்தது நீங்க சொன்ன மாதிரிதான் இதுல காக்கா இவ்வளவு வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் வந்து தங்கி இருக்கிற இடம் இது. அனர்த்தம்ன்றது சொல்லி வாரதில்லை, திடீரென்று ஏற்பட்டது. இது மட்டும் இல்ல நம்மட நேற்றைய தினம் மண்டூர் அதுல இருந்து ஒரு ஆலமரமும் நம்ம தீர்த்தக்கரையிலயோ கண்டிப்பா அதையும் வந்து இதுல வந்து சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அந்த ஆலமரத்தை நாங்க நேற்று அகற்றினாங்க. பாத்தீங்கன்னா இந்த ஆலய உற்சவத்தின் போது இந்த தீர்த்தங்கள் ஆடுறதுக்காக வந்து இந்த மண்டூர் முருகன் ஆலயத்துல இருந்து கண்டிப்பா காட்டுங்க போற நேரம் ஒரு வீடியோ. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல இருந்து அந்த தீர்த்தங்கள் ஆடுறதுக்காக வந்து ஒரு 500-600 மீட்டர் தள்ளினாப்புல போற ஒரு குளக்கரைக்கு அந்த இடத்துலயும் வந்து ஒரு சின்ன ஆலயம் ஒன்று அமைஞ்சிருக்குது. அந்த ஆலயத்திற்கு முன்பாக நின்ற ஒரு மரம் பாத்தீங்கன்னா சரிஞ்சு விழுந்துட்டு. இது உண்மையில வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இந்த மண்டூர் முருகன் ஆலயத்திற்கு. மண்டூர்ல முதலாக இப்படி ஒரு வெள்ளம் ஏற்பட்டிருக்கு 2010. இப்ப மக்களுக்கு ஒரு பயமும் ஒரு அதிர்ச்சியமாக தான். அதே நேரத்தில் இந்த ஆலமரம் விழுந்தோ இங்க
சாமியார் தீர்த்தமாட போற இடத்தை விழுந்த இடத்தை என்ன இது வந்து என்னன்னு தெரியல ஒரு உலக அழிவுகள் எதுவும் ஏற்பட அப்படியான ஒரு விடயமும் இருக்கலாம். சமர்ப்பங்கள் மூலமாக நம்ம நம்பல எல்லாம் விழுதுமண்டு நம்ம நம்பல. இது எதிர்பாராத ஒரு இது உண்மையில எதிர்பாராத ஒரு இதான் இது. நீ என்ன இறங்கி பாத்தீங்களா உள்ள? உள்ள பாத்துட்டானா உள்ள எப்படி ஒரு 20-25 பேர் நிக்கலாம்ண்ணா உள்ளுக்குள்ள அப்படி அவ்வளவு பெரிய ஒரு புதரா இருக்குது. இதே உலக அழிவுகளை கொண்டு வர போகுது என்ன கடவுளை தெரியும். ஓகே பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். எப்படி வார்த்தைகளால் சொல்றேன்னு உண்மையிலே தெரியல. அவ்வளோ கவலையா இருக்குது. என்ன நாங்களும் வந்து இந்த படுவாங்கரை சார்ந்த ஒருவன் என்ற ரீதியில பேசினோம். படுவாங்கரை எழுவாங்கரை எங்க இருக்கின்றது முக்கியம் இல்லை. இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்ற உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்குமே வந்து ஒரு சமனான ஒரு ஆலயம். அது மட்டும் நிறைய தொன்மையான நிறைய பழமையான ஆலயம். அந்த ஆலயத்துல வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்படுகிறது. எல்லாருக்குமே வந்து வருத்தம் தான். இவங்க எல்லாமே வந்து இந்த ஊர் சார்ந்த மக்கள் தான். அண்ணாவங்க தம்பியாவங்க இளைஞர்கள் அக்கா எல்லாருமே நின்று இருக்காங்க. பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது பேசிக்கொள்ள விரும்புறீங்களா? உங்களோட இந்த ஆலயத்தை பத்தி, இந்த மரம் விழுந்ததை பத்தி நிறைய விடயங்களை ஐயா தம்பி மற்றது சீக்கியார் அண்ணாட்டெல்லாம் வந்து நாங்க கேட்டு தெரிஞ்சிருந்தோம். அந்த வகையில வந்து இவங்க எல்லாம் வந்து இப்ப வந்தாங்க. நம்ம அடிக்கடி சொல்றேன், இந்த மரத்தை வந்து பார்வையிடுறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து கொண்டு இருக்காங்க. எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி விளங்கும் என்று எனக்கு தெரியல. உண்மையில வந்து அவ்வளோ பக்தாடியார்கள் அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து வருகை தந்து கொண்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளும். ஏதாவது பேசிக்கொள்ள விரும்புறீங்களா அக்கா? தொடர்ந்தும் இவரோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த போர்தீப்பட்டில் இருக்கிற பழமை வாய்ந்த ஆலயங்கள் மக்கள் சார்ந்து தொடர்ந்தும் உங்களோட பணி மக்களோட மக்களாக இருக்கணும். நன்றி. இந்த கோவிலுக்கும் இது மட்டுமல்ல உங்களின் ஊடாக பல வீடியோக்கள் திருவிழா நேரங்கள் கண்டிப்பா நாங்க போன வருடம் எல்லாம் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய ஊர் சார்ந்த விடயமும் மற்றது வந்து நிறைய பேர் கேட்டாங்க. புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து கண்டிப்பா தம்பி அங்க போய் அந்த வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி என்ன கூட விடல. நம்முடைய உறவுகள் ஆலயம் உலகம் வாழ்கின்ற ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழர்கள கண்கள்லையும் போய் சேரும். கண்டிப்பா இந்த ஆலயம் இருக்குன்றது உலகத்துக்கு தெரியும். இருந்தாலும் இது கதிர்காமத்தினுடைய அடுத்த ஆலயம்ன்றது சில பேருக்கு தான் தெரியும். மண்டூர்ன்றதுக்கான முக்கிய மைய புள்ளி இந்த ஆலயம். இந்த ஆலயம்ன்றதால இந்த மண்டூர் ஒரு நல்ல ஒரு கிராமமா இருக்கு. தொடர்ந்தும் இந்த கிராமம் சார்ந்தும் இருக்கிற மக்கள் உட்பட இந்த ஆலயங்களுக்கு இன்னும் நிறைய வேலை செய்ய இருக்கும். அதுல பங்களிப்பாக நீங்களும் கண்டிப்பா ஒரு யூடியூபரா இருக்கும். கண்டிப்பா நன்றியா. ஓகே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்க இதில் முடிச்சுக்கொள்றோம். இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.